தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது நீட் தேர்வு மோசடி விவகாரத்தில் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி டெல்லியில் மாணவர்கள் போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது அதற்காக தமிழ்நாடு அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வலியுறுத்தியிருக்கிறது. டெல்லியில் போராடிய மாணவர்கள் மீதான தாக்குதல் மற்றும் கைது நடவடிக்கைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் பே சண்முகம் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஒன்றிய அரசின் அடக்குமுறையை கண்டித்து சென்னையில் போராடிய மாணவர்கள் கைது செய்யப்படுவதற்கு பே சண்முகம் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். மாணவர்கள், இளைஞர்கள் தமிழ்நாடு காவல்துறையால் அலைக்கழிக்கப்படுவது கண்டனத்திற்கு உரியது என்று பே சண்முகம் தற்போது தெரிவித்திருக்கிறார். மாணவர்களை அலைக்கழிக்கும் தமிழ்நாடு காவல்துறையின் நடவடிக்கை போராடும் ஜனநாயக உரிமைக்கு எதிரானது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். கல்வி வளாகத்திற்குள் புகுந்து மாணவர்களை கைது செய்துள்ளது இதுவரை நடந்திராத செயல் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். போராடும் உரிமையை நசுக்குகின்ற தமிழ்நாடு காவல்துறையின் செயல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்விற்கு எதிராக போராடும் மாணவர்களின் ஜனநாயக குரல்களை நெரிப்பது பாஜகவின் கல்விக் கொள்கைக்கு துணை போவதாகவே அமைந்துவிடும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். நீட் தேர்வு மோசடி விவகாரத்தில் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி டெல்லியில் மாணவர்கள் தொடர் போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கு டெல்லியில் போராடிய மாணவர்கள் மீதான தாக்குதல் மற்றும் கைது நடவடிக்கைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் பே சண்முகம் தற்போது கண்டனத்தை பதிவிட்டிருக்கிறார். ஒன்றிய அரசின் அடக்குமுறையை கண்டித்து சென்னையில் போராடிய மாணவர்கள் கைது செய்யப்படுவதற்கும் அவர் தங்களுடைய கண்டனத்தை பதிவிட்டிருக்கிறார். மாணவர்கள், இளைஞர்கள் தமிழ்நாடு காவல்துறையால் அலைக்கழிக்கப்பட்டு வருவது கண்டனத்திற்கு உரியது என்றும் பே சண்முகம் தெரிவித்திருக்கிறார். மாணவர்களை அலைக்கழிக்கும் தமிழ்நாடு காவல்துறையின் நடவடிக்கை போராடும் ஜனநாயக உரிமைக்கு எதிரானது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கல்வி வளாகத்திற்குள் புகுந்து மாணவர்களை கைது செய்துள்ளது இதுவரை நடந்திராத செயல் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். போராடும் உரிமையை நசுக்குகின்ற தமிழ்நாடு காவல்துறையின் செயல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்விற்கு எதிராக போராடும் மாணவர்களின் ஜனநாயக குரல்களை நெரிப்பது பாஜகவின் கல்விக் கொள்கைக்கு துணை போவதாகவே அமைந்துவிடும் என்பதையும் தற்போது அவர் பதிவிட்டிருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம்.